நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் உருவாகப் போகும் சக்கர வியூகம் காப்பாற்றுவது கஜேந்திர அதிபதி மட்டுமே. பிறக்கப் போகும் 2025 புத்தாண்டில் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு மீண்டும் ராஜ்யம் வெல்வதற்கும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ பதிவை ஃபுல்லாக பார்த்து பயனடைஞ்சுங்க. மேலும் மறக்காம நம்ம சேனல்ல ஏற்கனவே சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு சனியோடைய வக்ர நிவர்த்தி வளங்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை போய் பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆளுன்ற தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்படிதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களே, சிம்ம ராசி ராசிக்கு அதிபதி யாரு? சூரிய பகவான். நவ கிரகங்களுக்கு தலைவன் இந்த சூரியன் தான். சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்ட சூழல், எப்பேற்பட்ட கஷ்டம் எதுவாக வந்தாலும் எந்த ஒரு காலகட்டத்திலும் அடுத்தவர்களும் கையேந்தி நிற்காத ஒரு ராசினா சிம்ம ராசிக்காரங்கள். துணிவு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, தைரியம் அதிகமான முறையில் இவர்களுக்கு இருக்கும். ஸோ அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை உங்களுக்கு. ஸோ அதனால தங்கையே தனக்குதவி என்று இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு காலமும் நேரமும் சாதகமாக இருந்தால் நீங்கள் பெரிய அளவு வாழ்க்கையில் உச்சத்தை தொடுவது நிச்சயம். ஸோ 2025 அப்படிப்பட்ட காலம் எப்படி இருக்குது, கிரகங்கள் எப்படி இருக்குது, டீட்டெயிலாக எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருப்போம். இந்த 2025 ஒரே வருடத்தில் 4 கிரகங்களுடைய பயிற்சி நடைபெறப்போகுது. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி என 4 கிரகங்களுடைய பயிற்சியும் ஒரே வருடத்தில் நடக்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் குறிப்பாக நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு மிக மிக சாதகமாக நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா குரு பகவான். உங்களுடைய சிம்மத்திற்கு 5ஆம் வீடு தனுசு, அதற்கு அதிபதி குரு. 8ஆம் வீடு மீனம், அதற்கு அதிபதி குரு. 5க்கும் 8க்கும் உடைய குரு பகவான் இந்த 2025 ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அடியெடுத்து வைப்பார் மே மாதத்திற்கு பிறகு. அப்போ குருவான் லாபஸ்தானத்தில் மிதுனத்தில் 11ஆம் அமர்றார். ஸோ குரு பகவானுடைய பெரிய அளவு ஒரு லாபம், பணவரவு, பொருளாதாரம் என அனைத்து விதமான விஷயத்திலும் சப்போர்ட் செய்கிறார் குரு பகவான். ஸோ இப்போ இன்னொரு பக்கம் உங்களுக்கு இந்த கேது பகவானுடைய பயிற்சி, ராகு கேது பயிற்சி ஏற்படுது. இந்த கேது பகவான் 2ஆம் இட கண்ணில் இருக்கிறாரு. அவரும் பயிற்சி அடைஞ்சு உங்களுடைய சிம்ம ராசிக்கு அடி எடுத்து வைக்கிறாரு. அப்போ சிம்ம ராசியில் கேது வந்து அமருகின்ற பொழுது, அதாவது உங்க ஜென்மத்துக்கு வராரு, குழப்பம், தனிமை, விரக்தி, ஒரு மனநிலை சம்பந்தமான ஒரு குழப்பங்கள், பதட்டம், பயம் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்புண்டு. எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான ஒரு முடிவு எடுப்பதில் சிக்கல்கள் உங்களுக்கு உருவாகலாம். சரிங்களா? ஏன்னா அந்த கேதுவன் ஜென்மத்தில் வராது. அப்படி நீங்க தடுமாறி கொண்டிருக்கின்ற பொழுது குரு வந்து உங்களுக்கு வழி நடத்துறாரு. ஏன்னா குரு 11ல் இருக்கிறார். அதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புதிய உறவுகள், புதிய நண்பர்கள் உங்களுக்கு காப்பாற்றுவதாக அமைவார்கள். அதே போல கிடைக்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு, புதிய தொழில் மாற்றம் உங்களை காப்பாற்றும். ஸோ மேலும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை காப்பாற்றும். பிள்ளைகளுக்கு உண்டான சுபகாரியம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஸோ குழந்தை இல்லாதனாலேயே வாழ்க்கையில் ஒரு கேள்விக்குறியா இருந்திருக்கும். திருமணம் முடிச்சு பல வருஷமாச்சு, ஆனால் குழந்தை பாக்கியம் கிடைக்கல. இந்த வாழ்க்கை நிலைக்குமா நிலைக்காதா, எப்படி போகும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அந்த குழந்தை வரவின் மூலமாக அந்த வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் கிடைக்கும். அதே போல பொருளாதார பிரச்சனை, ஒரு கடன் பிரச்சனை சிக்கி தவிக்கக்கூடிய சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு பிள்ளைகளுடைய வரவின் மூலமாக லாபங்கள் கிடைக்கும். அதே போல வருங்கால துணைன்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை துணை, அதே போல காதல் கைகூடி வர்றது, கல்யாணம் நடக்கிறது போன்ற நிலைப்பாடுகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் திசை திரும்பும். ஸோ அப்படி குருவான் உங்களுக்கு உணர்வம் காப்பாற்றுறாரு. இப்போ ஜென்மத்துக்கு கேது வர்றாரு இல்லையா? அதனால உடல்நிலையில கொஞ்சம் கவனம் தேவை. தேவையில்லாத மருத்துவ செலவுகள் வரலாம். சரிங்களா? அதே போல இந்த பொதுப்பணித்துறை, அரசாங்க வேலை இதெல்லாம் ஈடுபடக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய கையெழுத்து, வார்த்தைகள், உடன் பணிபுரியவர்கள் இவங்கெல்லாம் நீங்க கவனத்தோடு இருந்துக்கணும். சூழ்ச்சியும் துரோகமும் ஏற்பட வாய்ப்புண்டு. ஸோ அதில் கொஞ்சம் நீங்க விழிப்புணர்வு இருந்துக்குங்க. 7ஆம் வீடு கேது ஜென்மத்துக்கு வரும்போது 7ஆம் வீட்டில் கும்பத்தில் ராகு அந்த அமர்ந்துருவார். அப்போ 7ல் ராகு வருகின்ற பொழுது இது சர்வதோஷ அமைப்பை ஏற்படுத்தும். கணவன் மனைவியிலேயே கொஞ்சம் பிரிவு, சண்டை சச்சரவு, கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புண்டு. ஸோ அதில் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்கணும். ஆனால் 7ல் வரக்கூடிய ராகு எதிர்த்து வரக்கூடிய நண்பர்கள், உறவுகள் யார் பழக்க வழக்கானாலும் அவர் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பண வரவுக்கு தங்கு தடையின்றி அதை வர வச்சுருவார். ஃபைனான்ஸு, வெளியில் கொடுத்த பணங்கள் திரும்ப கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு. ஆனால் உறவுகள் ரீதியாக சில பிளவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஆனால் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த ராகுக்கு, அதாவது கும்பராசியில் இருக்கிறார், சிம்மத்துக்கு 7ல் இருக்கக்கூடிய ராகுக்கு குருவினுடைய பார்வையும் கிடைக்குது. ஸோ ராகுவால் நடக்க வேண்டிய கெடுபலனை
குருவனுடைய பார்வை, ஏன்னா குரு மிதுனத்திலிருந்து 9ஆம் முறையாக கும்பத்தை பார்ப்பாரு, கும்பத்தில் கூடிய ராகு இருப்பார். ஸோ ராகுவால் ஆரம்பத்தில் உங்கள் மீது தவறான பெயர், தவறான ஒரு பழிச்சொல் ஏதாவது ஒன்று விழுகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, உறவுகள் பிரியறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் சரியான வழி நடத்துதல், தெய்வ அனுகிரகம் மற்றும் முக்கியமான நபர்களுடைய தலையீடு, ஸோ அவர்களுடைய உதவிகள், இதன் மூலமாக பல நேரத்தில் பல விஷயத்தில் காப்பாற்றப்படுவீர்கள். ஸோ உங்களுடைய உறவாக இருந்தாலும், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானமாக இருந்தாலும், வேலை தொழிலாக இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்க் வந்து அது சரியாகும். ஸோ அதனால அதில் எப்போதுமே நிதானத்தை கடைபிடிச்சு நீங்க தப்பிச்சுக்க முடியும். இது கிட்டத்தட்ட உங்களுக்கு சக்கர வியூகம் தான். சரிங்களா? அந்த சூழ்ச்சியும் துரோகத்தையும் தாண்டி நீங்க வெளியே வரணும். அதே போலதான் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவா இருக்கட்டும், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய திருமண முடிவா இருக்கட்டும், அவசரம் இல்லாமல், குழப்பம் இல்லாமல் மற்றவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு செய்வது உங்களுக்கு நல்லது. அதே போல வேலை மாற்றம், அடுத்தவர்கள் கண்மூடித்தனமாக கொடுக்கக்கூடிய வாய் வார்த்தைகளை நம்பி இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு நீங்க ட்ரை பண்றது, இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. ஆனால் வெளிநாடு யோகம் உண்டு. மருத்துவத்திற்கு, மருத்துவ தொழில் பார்க்கக்கூடியவர்களுக்கு அல்லது மருத்துவ சார்ந்த வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு யோகம் உண்டு. சரிங்களா? ஐடி டிபார்ட்மெண்ட் வேலை பார்க்கக்கூடிய யோகம் உண்டு. விவசாயத்தில் குறிப்பாக பால்வளத்துறையில் இருக்கக்கூடிய யோகம் உண்டு. அதேபோல கப்பல் நேவியில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு நல்ல யோகம் உண்டு. ஸோ இந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் யோகம் தான் உண்டு. சுகாதாரத்துறை, பொதுப்பணித்துறையில் வேலை வாய்ப்பும் அதில் நல்லது நடக்கும். ஸோ இதுலலாம் நல்ல யோகம் இருக்கு. இதே போல இந்த ட்ரேடிங்கு, ஷேர் மார்க்கெட்டு மற்றும் இந்த ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள், இதுல எல்லாம் பணவரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கம்ப்யூட்டர் சம்பந்தமான வேலை, தொழில், படிப்பு பண்றவங்களுக்கு அதுல நல்ல யோகம் உண்டு. அதுலலாம் இங்க தங்கு தடை இல்லை. ஸோ இதற்கு அடுத்தபடியா இந்த சனி பகவான் 7ஆம் மீனான கும்பத்தில் இந்த சனியோடைய பயிற்சியும் வருட தொடக்கத்திலேயே முதலாவதாக நடந்து முடிஞ்சிருது. மீனத்துக்கு போயிடுறாரு. ஸோ உங்களுடைய சிம்மத்திற்கு கண்டகச்சனியாக இருந்தது, அஷ்டமச்சனியா போகுது. அஷ்டமச்சனியாக போகின்ற பொழுது தேவையில்லாத அவச்சல் உள்ளதற்கு வாய்ப்புண்டு. அதே போல அதாவது மயிரிலையில் உயிர் தப்பினேன் என்று சொல்வார்கள், அந்த மாதிரி சில விபத்துகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால வண்டி வாகனம் ஓட்டுறதா இருந்தாலும் சரி, முக்கியமா இரும்பு அல்லது கரண்ட் சம்பந்தமான பொருட்களை, மின்சார சம்பந்தமான பொருட்களை கையாளுறதா இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப நீங்க கவனத்தோடு இருக்கணும். அதே போல வாழ்க்கை துணை வழியில் வார்த்தைகளை கையாளுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா மறைமுகமான வழியில் சில பண வரவுகளும், சில உறவுகளும், சில வரவுகளும் கிடைப்பதற்கு யோகம் இருக்கு. அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? அதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியா கிடைக்கும். ஸோ ஆகமத்தில் இந்த 2025 கேது, சனி மற்றும் ராகு இந்த 3 கிரகங்களும் சேர்ந்து சக்கர வியூகம் அமைத்து உங்களை கட்டம் கட்டலாம். உறவுகளாலும், நண்பர்களாலும், பூர்வீக சொத்துக்களாலும் பிரச்சனையை எழலாம். ஆனால் குரு ஒருவன் மட்டுமே உங்களை காப்பாற்றக்கூடிய அமைப்பில் லாபஸ்தானத்தில் 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். ஸோ ஏன்னா மீனராசி, அதுக்கு அதிபதி குரு. அந்த மீனம் என்றது 8ஆம் வீடு. ஆயுளை காப்பாற்றுபவனும் உங்களுக்கு குருவாக இருக்கிறார். ஏன்னா ஆயுள்காரனே உங்களுக்கு குரு தான். அப்படி உங்களுடைய சிம்மத்திற்கு 11 இருக்கக்கூடிய குரு தக்க சமயத்தில் காப்பாற்றுவார். அப்போ 2025 நீங்கள் வணங்க வேண்டிய ஒரே ஒரு தெய்வம்னா அது குரு பகவான் தான். அதே போல கோயிலில் இருக்கக்கூடிய யானைகளுக்கு உணவு டொனேஷன் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. உணவு தானம் சம்பந்தமான விஷயங்கள் யானைகளுக்கு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது தவறாம நீங்க பண்ணிக்கிங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் நான் சொன்ன மாதிரி தட்சிணாமூர்த்தி வழிபாடு, குருபவனுடைய வழிபாடு, வியாழக்கிழமை என்று ஒரு வேளை மௌன வரவு இருக்கிறது, அதுவும் சாயந்தர நேரம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணும்போது பல பிரச்சனைகளை நீங்கள் தப்பிப்பீர்கள். அதே போல் உடல் ரீதியாக எப்பொழுதுமே சந்தனம் அப்படின்றத இட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. அதே போல் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அல்லது வீடுகளில் மஞ்சள் நிற ஆடை அல்லது மஞ்சள் நிற வஸ்திரம் அல்லது மஞ்சள் கயிறு இதெல்லாம் கட்டிக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது இந்த 2025 நடக்க வேண்டிய அல்லது நடக்க போகின்ற கெடுபலன் நிச்சயமா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் முன்னக்கூட்டியே, அந்த கெடுபலனுக்கு முன்னாடியே இந்த குருவனுடைய அருள் மூலமாக எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். ஸோ இதை தவறாம நீங்க பண்ணிக்கிங்க. குழப்பம், விரக்தி, பதட்டம், பயம் இவை அனைத்தும் தீர்ந்து நன்மை நிச்சயம் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு தவறாம பண்ணிக்கங்க. ஸோ நல்லது. நாம் இன்றைய சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தது நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் அடுத்து இப்போ நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.